ஆசிரியர் ஒற்றுமை, ஆசிரியர் ஒற்றுமை, அலுவலர் ஒற்றுமை, அலுவலர் ஒற்றுமை, பணியாளர் ஒற்றுமை, பணியாளர் ஒற்றுமை, அமல்படுத்து, 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 தமிழக அரசை அமல்படுத்து, தமிழக அரசை அமல்படுத்து, ஜிபிஎஃப் அமல்படுத்து, ஜிபிஎஃப் கலைந்திடு, 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 ஊதிய முரண்பாடு கலைந்திடு, ஊதிய முரண்பாடு கலைந்திடு, போராடுவோம், போராடியே வெற்றி பெறுவோம், போராடியே வெற்றி பெறுவோம், இறுதி வெற்றி நமதே, இறுதி வெற்றி நமதே. போட்டா ஜியோ ஆர்ப்பாட்டம். பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 6 முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தம் என போட்டா ஜியோ அறிவிப்பு. போட்டா ஜியோ அமைப்பின் சார்பாக 29 டிசம்பர் 25 திங்கட்கிழமை மாலை காலை 5:45 மணிக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமையில் ஸ்ரீதரன் வரவேற்புரை வழங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ராதாகிருஷ்ணன், மு. கந்தசாமி, சோமசுந்தரம் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி, புகழேந்தி ஆகியோர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள். ஆர்ப்பாட்ட முடிவில் சோமசுந்தரம் நன்றியுரையாற்றினார். மேலும் வரும் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். வி. ராதாகிருஷ்ணன், மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில அனைத்து மாநகராட்சி அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் போட்டோ ஜியோ. கடந்த 18ஆம் தேதியன்று தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தலைமை கட்டிடத்தில் 18 சங்கங்கள் சார்ந்துள்ள போட்டோ ஜியோ அமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது 29/12/2025 முதல் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டமும் 6/1/2026 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் போராட்டம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 22/12/2025 அன்று தலைமைச் செயலகத்தில் 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவிடம் பேச வேண்டும் என்று அழைப்பு வந்தது. அதன் அடிப்படையில் தலைமைச் செயலகத்திற்கு 22/12/2026 அன்று காலை 10 மணி அளவில் தலைமைச் செயலகத்திற்கு சென்றோம், 10வது மாடிக்கு. ஆனால் அன்று இருக்கைகள் கூட கிடைக்கவில்லை. காலை 9 மணிக்கு சங்கம் இல்லாதவர்களும் சிறு சிறு சங்கங்களும் அங்கீகாரம் இல்லாதவர்களும் அமர்ந்திருந்தனர். அப்பொழுது இந்த அரசு ஒன்றியம் சங்கத்தில் 188 கிளை சங்கங்கள் உள்ளன, 18 மாநில சங்கங்கள் உள்ளன. அதன் பிறகுதான் அங்கே இருந்த அலுவலர்கள் உட்காருவதற்கு அனுமதி அளித்து அவர்கள் வேறு சேர் போட்டு உட்கார்ந்தார்கள். ஆனால் அன்றைய பேச்சுவார்த்தை எதிர்பார்த்த அளவு வெற்றி, அதாவது என்ன சொல்றது என்றால் வெற்றி பெறவில்லை. அரசுக்கு ஆதரவாக சிலரை தான் பேச நடக்கிறதே தவிர மற்றவர்களை பேசுவதற்கு வாய்ப்பு கூட வழங்கவில்லை. இறுதியில் பேச்சுவார்த்தை 2 மணி அளவில் முடிந்தது. பிறகு அதற்கு முன்பாக அமைச்சர் அவர்கள் அரசிடம் போதிய நிதி இல்லை என்றும் மத்திய அரசிடமிருந்து ஒன்றிய அரசிடமிருந்து நிதியை வழங்குவதில்லை என்றும் தெரிவித்தார்கள். எனவே தலைமைச் செயலக அலுவலகத்திற்கு கீழ் தரைதளத்தில் 18 சங்கங்களும் சேர்ந்து போராட்டம் செய்வதென்று முடிவு செய்தோம். பேச்சுவார்த்தை தோல்வி என்றும் போராட்டம் செய்வது என்றும் முடிவு செய்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போட்டோ ஜியோ அமைப்பானது இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறது. வருகின்ற 6ஆம் தேதிக்குள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வி. ராதாகிருஷ்ணன், மாநில ஒருங்கிணைப்பாளர் போட்டோ ஜியோ, மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில அனைத்து மாநகராட்சி அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு. சக்திவேல், மாவட்ட முதன்மை ஒருங்கிணைப்பாளர் போட்டோ ஜியோ, மாவட்ட தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். இன்று தமிழக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் காலம் கடத்தும் நிகழ்வாக சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு போராட்டங்களை அறிவித்த நிலையில் 2ஆம் கட்டமாக இன்று 29/12/2025 அன்று 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது போட்டோ ஜியோவின் சார்பாக மாவட்ட தலைநகரங்களிலே
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த வாக்குறுதிகளை காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தினை அமுல்படுத்திட வேண்டும். தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்பட்ட 7வது ஊதிய குழுவின் 21 மாத நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும். கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் 5% மேல் பணி நியமனம் செய்யக்கூடாது என்ற உச்சவரம்பினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். 1/6/2009 முதல் பணியேற்று 7வது ஊதிய குழுவின் மூலம் ஊதிய கட்டமைப்பில் பாதிக்கப்பட்டு ஓராண்டு காலம் இடைவெளியில் சுமார் ரூபாய் 15,000க்கும் குறைவான மாத ஊதியம் பெறும் இடைநிலை ஆசிரியர் மற்றும் முதுநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைந்து உயர் ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும். தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காணப்படும் காலி பணியிடங்களை நிரப்பி உயர் பதவி வழங்க வேண்டும். அடுத்ததாக சத்துணவு, அங்கன்வாடி, ஊப்பர நூலகர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், சுகாதாரத்துறை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், ஓட்டுநர்கள், MRP செவிலியர்கள், MTM சுகாதார ஆய்வாளர்கள், NMR பணியாளர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள், மாநில நலவாழ்வு சங்க பணியாளர்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம், மதிப்பூதியம், தொகுப்பூதியம், தினக்கூலி பணியாளர்கள், பகுதி நேர பணியாளர்கள் போன்ற அனைவரது எதிர்கால வாழ்வாதாரம் கருதி பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தமிழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் 7, 14, 20 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு மருத்துவர்களுக்கு வழங்குவதைப் போல் முறையே நிலை 3, நிலை 2, நிலை 1 காலமுறை பதவி உயர்வு வழங்கிட வேண்டும். அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய நிலைமையிலேயே உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை வழங்க வேண்டுமாய் மாநில முன்னுரிமை என கூறி வெளியிட்ட அரசாணை எண் 249 மாவட்ட அளவில் முன்னுரிமை என திருத்தம் செய்து கல்வி மாவட்ட முன்னுரிமை வழங்கிட வேண்டும். இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களுக்கு 17/11/2012க்கு முன் பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு டெட் தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்க தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் 12,527 கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர் தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து அத்துறைகளில் நியமிக்கப்படும் வெளிமுகமை தனியார் மைய பணி நியமனத்தை முற்றிலும் கைவிட வேண்டும். சாலை பணியாளர்களை 41 மாத காலத்தினை பணிக்காலமாக கருதி அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும். இது அரசிடம் வைத்துள்ள 10 அம்ச கோரிக்கைகளை இது ஜனவரி 6ஆம் தேதிக்குள் தமிழக அரசு அழைத்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டுமாய் கூட்டமைப்பினுடைய அமைப்பின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என்று உறுதி கூறுகிறோம். உங்க பேருங்க பதவி? சக்திவேல், மாவட்ட முதன்மை ஒருங்கிணைப்பாளர் போட்டோஜியோ, மாவட்ட தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் இந்த போராட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள நான் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் கொடுமுடி ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கிறேன். மேலும் இந்த மாலை வேளையில் விடுமுறை நாளிலும் கூட இன்று அனைத்து கூட்டணியில் உள்ள வருகை நூதுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த இரவு நேர வேளையிலும் இன்று இங்கு போராட்டத்திற்கு நின்று இங்கு துணை புரிந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டுமானால் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆட்சி ஒவ்வொரு முறையும் நமக்கு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து நிறைவு பெற செய்யாமல் இனியும் உங்களுக்கு இதோ தருகிறோம், அதோ தருகிறோம், உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தருகிறோம், வரும் ஜனவரி 5 அன்று நல்ல முடிவு உங்களுக்கு காத்திருக்கிறது, இனிமையான செய்தி காத்திருக்கிறது என்று சொன்னாலும் இந்த இனிமையான செய்தியை எத்தனை முறையோ கேட்டு நம்முடைய சுவையும் கசந்து விட்டது, நம்ம காதும் கேட்காமல் இன்று செவிடாகும் நிலையில் இருந்து கொண்டுள்ளோம். இனிவரும் போராட்டங்களில் நாம் அனைவரும் ஒன்று கூடி வெற்றி பெற்று இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்து மேலும் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் வென்று
காட்டுவோம் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அனைவரும் திரளாக வந்திருந்து வரும் காலங்களில் அவர்கள் சொல்லும் எந்த உறுதிமொழியையும் நாம் காற்றில் விட்டுவிட்டு நம்முடைய துணையே, நம்முடைய வெற்றி தான் நமக்கு துணை என்று அனைவரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்து காலவரையற்ற இந்த வேலை நிறுத்தத்தை மிக சிறப்பாக நடைபெற செய்து நம்முடைய கோரிக்கைகளை வென்று காட்ட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக களத்தில் இறங்கி ஒவ்வொருவரும் நம்முடைய கோரிக்கையை வென்றெடுக்க துணை புரிய வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு, மேலும் இந்த நேரத்தில் அனைவரும் ஒன்று கூடி நம்முடைய போராட்டத்தை வலுப்பெற செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன்.